சோதனை நிறைந்திருக்கும், அதில் வேதனை மறைந்திருக்கும். நடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. நடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. நீருக்க பயம் ஒன்றுமில்லையே, நீருக்க பயம் ஒன்றுமில்லையே, உங்களால் இருக்க ஜெயம் என்றும் எமக்கே, உங்களால் இருக்க ஜெயம் என்றும் எமக்கே. நடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. நடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டத்தோடு ஒப்பிட்டு இங்கே சொல்லுகிறார். அந்த ஓட்டத்தை எப்படி ஓடலாம் என்பதல்ல, பொறுமையோடு தான் ஓட முடியும். ஒவ்வொருவருக்கும் நியமித்த ஓட்டம் ஒன்று உண்டு, அந்த ஓட்டத்தில் தான் ஓட வேண்டும், அடுத்தவங்க ஓட்டத்தில் ஓடக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது ரெண்டு வார்த்தையை இந்த வசனத்தில் உள்ளடக்கி இருக்கிறார் பவுல். பாரமான காரியம் என்று ஒன்று சொல்லுகிறார், பாவமான காரியம் என்று ஒன்று சொல்லுகிறார். பாரமான காரியத்தையும் தள்ள வேண்டும், பாவத்தையும் தள்ள வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது. நான் தள்ளினோமா, தள்ளவில்லை என்றால் நாம் தள்ள வேண்டும் என்பதுதான் இந்த புது வருஷத்தில் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. அது கஷ்டம் என்று யாராவது நினைக்கக்கூடாது. அப்படி தள்ளுகிறதுக்கு கர்த்தருடைய உதவி தேவை என்பது உண்மை என்றாலும், உங்களுக்கு தள்ள மனதிருந்தால் தள்ளக்கூடிய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார். இப்படி சொல்லலாம், லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி விட்டார், நாருமேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் தலையிட்டார், நாராது. செத்து போனவனை எழுப்ப முடியுமா, அடக்கம் பண்ணப்பட்டவனே அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் ஆண்டவர் அதை எனக்கு முடியும் அப்படின்னு காமிச்சார். அவன் எழுந்துட்டான், போதுமா? அவனை பிரேத சேலைகளினால கட்டி இருக்கிறாங்க. இந்த பிரேத சேலைகளினால கட்டுனது யாரு? மனுஷர் கட்டுனாங்க. நீங்கள் தானே கட்டினீங்க, அவருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்த அந்த கட்டுகளெல்லாம் அவ்வளோ கிடவுது அப்படின்னு எல்லாம் அவிழ்ந்து ஓடிடும். அதற்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டியதில்லை. சீரதல் மடமடன்னு போய் அவனை அவிழ்த்து விட்டாங்க. அவன் பரிபூர்ண சுதந்திரவாளி ஆயிட்டான். இப்போ பிரச்சனை இதுதான், நீங்களும் நானும் விசுவாசி ஆயிட்டோம். ஆனால் இன்னும் நாம் பாவ சரீரத்திருக்கிறோம், நம்ம சூழ ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த பாவத்தின் சோதனையும் இருக்கத்தான் செய்யுது. பாரமான காரியங்களும் நம்மளை பிடிக்க முயற்சி செய்து கொண்டு தான் இருக்குது. நான் இப்போ பாவத்தை பற்றி பேச போகல, ஆனால் அதோடு சேர்த்து சொல்லப்பட்ட பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. இந்த பாரம் என்று சொல்லும்போது அதை பாவம் என்று விளக்கெடுக்க முடியாது. ஆனால் பாரம்தான், அதை தள்ளிவிட்டு என்று சொல்லப்பட்டது. இதை தள்ளித்தான் ஆக வேண்டும். அப்படி தள்ள நீங்கள் முயற்சி எடுக்கவில்லை என்றால், தள்ளாதிருந்தால்
நீங்க ஓட முடியாது. ஓடாம இருக்கலாமா? நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பற்றி வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நமக்கு முன்னோடினவராகி இயேசு அவர் முன்னால ஓடிட்டார். முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி ஓடிட்டார். நம்மை போன்ற சரீரத்துல தான் நம்ம வந்தார், பாவம் ஒன்றை தவிர. அவர்களை நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் ஓடினார். நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவருக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானனை பற்றி அவன் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, அப்ப நிறைவேற்றி முடிச்சிட்டான் பணிவிட ஓட்டத்தை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் சொல்லுகிறார். என்னங்க ஒலிம்பிக் ஓட்டமா உலகத்துல பெருசு? அவங்க பெறுகிற பெருசா பெருசு? நம்ம ஓட்டங்க மகா பெருது ஒலிம்பிக் ஓட்டத்தை விட. அந்த ஓட்டத்துக்கு இந்த உலகத்திலும் பெரிய பரிசு உண்டு, பரலோகத்திலும் 100 மடங்கு பரிசு உண்டு என்று பைபிளை நாம் பார்க்கலாம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், இப்ப ஓடலையே அப்படின்னு கலாத்தியர்கள் நிறுவனத்தில் பவுல் சொல்றார். புத்தி இல்லாதவங்களே ஓட்டத்தை நிறுத்தி போட்டீங்களே அப்படின்னு சொல்றார். பாரமான காரியங்களை தள்ள நாம் முயற்சி எடுக்கவில்லை என்றால் நம்ம புத்தி கெட்டு போனாலும் போயிடுவோம், நல்ல ஓட்டத்தை நிறுத்திடுவோம். யோவான் ஸ்நானங்களைப் போலவோ பவுல் அப்போஸ்தலனைப் போலவோ நம்முடைய ஆண்டவர் இயேசுவை போலவோ ஓடி முடிக்க முடியாத நிலைமையில போனாலும் போயிடும். இன்றைய காலையில் உங்களோடு கூட சேர்ந்து தள்ளிவிட வேண்டிய பாரங்கள் என்ற தலைப்பில் உங்களோட பேசுகிறேன். தள்ளிவிட வேண்டிய பாரங்கள், இதை யோசிக்கப்படாது. இதை வேத வசனத்தில் இதை தான் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டா, நீங்க தள்ள மனசு மாத்திரம் உங்களுக்கு தீர்மானம் இருந்தா போதும். ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தானியேல் தீர்மானிச்சார். ராஜாவுடைய கண்களில இருதயத்துல கண்களை தயவடிக்க பண்ணினார் தேவன். அப்ப தள்ளிவிட நாம் தீர்மானிக்கும் போது அதற்கு தயவையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். என்னென்ன காரியங்களை தள்ள வேண்டும் என்ற விஷயத்துல 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அந்த 3 காரியத்தை நாம் தள்ளி ஆக வேண்டும். இதுவரை தள்ள முயற்சி எடுக்கவில்லை என்றால் இப்பொழுது தள்ள முயற்சி எடுங்க. இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய ஆண்டு முடியும் பொழுது எல்லாத்தையும் தள்ளிவிட்டேன், நல்லா ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தருவாராக. அதுல முதல் குறிப்பு யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீர் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவரை அதை செய்ய உம்மாலே கூடாது. இது மோசே முதல் விடுதலை இயக்கத்தை நடத்தினாரே, அதற்காக தேவன் தெரிந்து கொண்டாரே. மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி அதற்கு பின்னால எழும்பினதில்லை என்று ஆண்டவர் அவனை பற்றி சொன்னார். அந்த மோசையை தேவனை அடக்கம் செய்தார். அந்த மோசையை பற்றி தான் அவன் ஜீவித்திருந்த காலத்தில் அவருடைய சொந்த மாமா என்ன சொல்றாரு, இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவரை அதை செய்யக்கூடாது. ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு ஆண்டவர் வந்துட்டு இருக்குது. அவர் தேவனுடைய ஊழியத்தில் அங்கே இருக்கிறார். ஆனா தான் ஒரு பாரமான காரியத்தை செய்யறேன், அதனால அது நல்லதல்லன்றது அவருக்கு புரியாமலே இருந்திருக்கு. சில வேளைகள் இப்படித்தாங்க, நல்ல பெரிய விசுவாசிகள், நல்ல பெரிய குடும்பஸ்தர்கள், நல்ல பெரிய ஊழியக்காரர்கள், நல்ல பெரிய மூப்பர்கள், நல்லது. ஆனால் நீர் ஒருவரா இதை செய்யக்கூடாது, முடியாது, அது உமால மிகவும் பாரமான காரியம் அப்படின்னு சொல்றாரு. அதை ஒத்துக்கொண்டு அப்புறம் அதை சரி செய்தார்.
பிற்பாடு ஜனங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது உபாகமம் 1 அதிகாரம் 12 வசனத்துல உங்களுடைய வருத்தங்களையும் பிரயாசங்களையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்கிறது எப்படி என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க சொன்னதாக பார்க்கிறோம். மோசே பாரமான ஒரு காரியத்தை சுமந்து கொண்டிருந்தார். அதை தள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர் தள்ள வேண்டும் என்று யாரும் அவர்கிட்ட ஆலோசனை சொல்லலை. ஒருவேளை மாமனார் நினைச்சிருப்பாரு, நான் மாமனார் தான், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பிட முடியாது. நான் சொன்னா என்னுடைய மருமகை ஏற்றுக்கொள்வாரா, விதண்டாவாதம் பண்ணுவாரான்னு நினைக்காம அவருடைய ஸ்தானத்துல நான் இருந்து செயல்பட முடியாது. ஆண்டவர் அந்த மனுஷனை விசேஷத்த நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார். இந்த மனிதனுடைய தவறு முழு ஒட்டுமொத்த சமுதாயத்தை பாதிக்கும் என்று சொல்லி அவர் இதை பற்றி என்ன நினைக்கிறாரோ அப்படி சொல்லிட்டு என்ன வாசிக்கிற 23 வசனத்துல 18-23 இந்த பிரகாரமாய் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவது உண்டானால் உம்மாலே தாங்க கூடும் அப்படி சொன்ன உடனே அப்புறம் இவருடைய பொறுப்பை பகிர்ந்து கொள்வதற்காக 70 பேரை தெரிந்து கொண்டு அதனால இவரும் பாரமற்றவராக இருந்தா ஜனங்களும் காலையிலிருந்து ராத்திரி இரவு வரையில பஞ்சாயத்து பேச வேண்டிய அவசியம் இல்லாதபடி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரயாணம் நிற்காம அப்ப நின்றுட்டு இருந்தது, அப்புறம் நிற்காம பாலந்தேன் ஊடு ராஜ்யத்துக்கு முன்னேறி போனது. இதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் விசுவாசியுடைய வாழ்க்கையில சில சமயத்தில் நம்முடைய தொழில், நம்முடைய உத்தியோகம், நம்முடைய ஊழியம் இவைகள் பாரமாகலாம். இதெல்லாம் பெரிய பாவம் என்று சொல்ல முடியாது. இந்த காரியத்தில் நாம் அதிகமான பிரயாசம் எடுத்து செய்கிறதுனால பரலோகத்துக்கு போக மாட்டோம்னு பைபிள் சொல்லலை. ஆனால் இந்த காரியத்தை குறித்து நாம் கவனமிட்டு இருந்து, அதாவது தொழில், உத்தியோகம், ஊழியம் இந்த காரியத்தில் நாம் பாரத்தை சுமந்தோம்னா ஆண்டவர் நம்ம பற்றி என்ன நினைச்சிருக்கிறாரோ அதை செய்யாம நம்ம சுயசத்தும்படி செய்து பாரம் சுமந்து வாழ்க்கையில நாம் காலங்களை நஷ்டப்படுத்தி போடுவோம். நாட்கள் பொல்லாதவர்களானதால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்தாம போயிடுவோம். அதனால நம்முடைய தொழில், உத்தியோகம், ஊழியம் பாரமா ஏன் இருக்கணும்? நீங்க வேதாகமத்தை படித்தால் தொழில் தேவன் தான் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். பைபிளை நீங்க படிச்சா அதெல்லாம் வசனம் சொன்னா மணிக்கணக்கா போகும். அப்புறம் உத்தியோகம் தேவன் தான் தருகிறார். யாருக்கும் தருகிறது உத்தியோகம் தர தேவன் தான். அதே சமயத்துல ஊழியம், வேலை, இது கூட தேவன் தராம உலகத்துல யாருமே அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த தொழில், உத்தியோகம், ஊழியம் ஏன் பாரமாகிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும்? அதான் கேள்வி. இந்த மோசே அது அவரால் தாங்கக்கூடாத பாரமா இருந்தது. ஆனா இது என்ன பண்றதுன்னு தெரியாது இருக்கும்போது தான் மோசே மாமனார் சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார். பாருங்க, 107 சங்கீதம் 23 வசனத்துல திரளான தண்ணீர்களில தொழில் செய்யறாங்க. திரளான தண்ணீர்களில தொழில்கள் செய்யறாங்க. இது பன்மையில இருக்குது. என்னென்ன தொழில் அந்த கடல் கரையில போய் செய்யறாங்கன்னு தெரியாது. ஆனா ஆகாயத்துல ஏறி ஆழங்கள்ல இறங்குறாங்க. பாத்தீங்களா? அவருடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போறதுன்றே பைபிள் ஏறி. ஏன் அப்படி ஆழத்தில் மேல ஏறி கீழே இறங்கி அவங்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போறது தெரியுமா? அந்த தொழில் அவர்களுக்கு பாரமாக கூடிய அளவிற்கு அந்த தொழிலை தந்த தேவனை கணப்படுத்தாம தொழிலே தெய்வ நிலைமையில வாழ்ந்ததுனால அவங்களுடைய தொழிலே அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவில்லை. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறார்கள் அப்படி சொன்னா வயிற்று பிழப்புக்கு வேற வழி இல்லைன்னா பைபிள் தூக்கு பிரசங்க யாரா மாறி. எஸ்டேட்ல போனா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் காட்டுக்குள்ள நிக்கணும். அதிகாரி கெடுபிடி பண்ணுவாரு. ஊழியத்தில் யாரு கெடுபிடி பண்றது? வீடு வீடா போனா பணம் கொடுப்பாங்க, வயிறு பொழப்பு நடந்துடும். தேவபக்தி ஆதாய தொழில் என்று எழுந்தவங்க எத்தனை பேர்?
நான் ஒரு முறை ஒரு வீட்டுக்குள்ள போறேன், எனக்கு ரொம்ப தெரிந்த குடும்பம். என்னங்க 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையில வால்பாறையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களே, என்ன விசேஷம் அப்படின்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஊழியக்காரங்க எனக்கு அதை ஜீரணிக்கவே முடியல. அன்னையிலிருந்து அந்த வீட்டுக்கு போறதை நிறுத்தி போட்டேன். நான் அப்படி ஒரு காலத்துல அந்த 10ஆம் தேதிக்குள்ள வீடுகளுக்கு போற பழக்கமே கிடையாது. இன்றைக்கு அப்படி செய்து ஆண்டோடைய நாமத்தை அபகீர்த்தி அடை பண்ற அளவு காரியங்கள் நடக்குது. அது அவர்களுக்கு பாரமா இல்லையா? ஜனங்களே அவங்க வரத பாரமா என்றாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இந்த தொழில் உங்களுக்கு பாரமாகக்கூடிய நிலைமையில நீங்க நடந்தால் தொழிலை தந்த தேவனை மையப்படுத்தாதபடி இந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, அதுல என்னமோ நீங்க பெரிய சித்தியெல்லாம் பரதாக நீங்க நினைச்சாலும், ஏசாயா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தொழிலில் சமர்த்தியம் உள்ளவர்களை விளக்குவார். இவ்வளவு புத்தியா செய்யறேன், இவ்வளவு ஆள் ஒத்துழைப்பு இருக்குது, எனக்கு எல்லா விதமான ஞானம் இருக்குது, ஆனா என் தொழில இப்படி படுதோல்வி அடைஞ்சிட்டேன், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்து போச்சு, எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு இதாங்க காரணம். நான் உனக்கு தொழிலை தரும் பொழுது என்ன நீ கணப்படுத்தாம அந்த தொழிலே உனக்கு பாரமாக கூடிய வந்து உன்னை நீ அழிச்சுக்கிருவேன்னு சொல்லி நினைக்கிறதுனால நான் என்ன பண்றேன் தெரியுமா? நான் அந்த தொழில் சமர்த்தியம் உள்ளவனை உன்னை விளக்குறேன். உன்னால தொழில் செய்ய முடியாத நிலைமையில கொண்டு வந்துடுறாரு. அது நமக்கு பாரமாக கூடாது. இன்னொன்று, நம்முடைய உத்தியோகம் நமக்கு பாரமாகலாமா? நீங்கள் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது உண்டான எல்லா அதிகாரங்களும் தேவனால உண்டானது அப்படி சொல்லி இருக்குது. 109ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல அவருடைய உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய உத்தியோகத்தை? யூதாஸ் காரியத்துடைய உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன். வேற யாரு பெற்றது? அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க படித்தீங்கன்னா, மத்தியா என்ற ஒருத்தனுக்கு அந்த தொழிலை கொடுத்துட்டாங்க. ஏங்க ஆண்டவர் தந்த தொழிலை இன்னொருத்தனுக்கு கொடுக்குற அளவுக்கு அவன் நடந்து கொண்டான்? அது அவனுக்கு பாரமாச்சு. அந்த தொழிலால் அவன் கெட்டு போனான். கூடுதலாக கிடக்கூடாதுக்காக அவன் ஆண்டவர் உலகத்திலிருந்து அகற்றி அவருடைய தொழிலை இன்னொருத்தனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை சம்பவங்கள் அப்படி நடக்குது. தொழில் நமக்கு சில வேளைகள்ல பாரமாகுதா? இன்னொன்று, ஊழியம் கூட இன்றைக்கு எத்தனை பேருக்கு பாரமா இருக்கு தெரியுமா? மோசைக்கு பாரமாச்சே, அவர் ஊழியக்காரன் தானே. நீங்க மாத்திரமா ஊழியம் செய்வீங்க, எங்களுக்கு என்ன ஊழியம் தெரியாதா? அப்படி சொல்லி டூப்ளிகேட் ஊழியக்காரங்க இன்றைக்கு தேவனுடைய திருச்சபையில் எவ்வளவு அதிகம் தெரியுமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மேல 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அதாவது சாத்தானும் ஒளியனுடைய தூதருடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. சாத்தானு அவன் வஞ்சக சாத்தான், அவன் கருவுருவத்தில் வந்தான் நம்ம சபையில ஏற்றுக்கொள்ள மாட்டான், போதகம் பண்ண அனுமதிக்க மாட்டான். ஒளியின் தூதனுடைய வேஷத்துல வர்றேன். அப்புறம் என்ன வாசிக்கிறான்? அவனுடைய ஊழியக்காரர்கள் யாரு? பிசாசனுடைய ஊழியக்காரர்கள். அவங்க தாங்க நிறைய இருக்கிறாங்க உலகத்துல, சபையில் இருக்கிறாங்க. அவர்கள் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் ஆச்சரியம் அல்லவே. அவங்க நீதி செய்ய மாட்டாங்க. நீதி செய்யற ஊழியக்காரருடைய வேஷத்தை அவங்க தரிச்சு கொள்ளுவாங்க. அவங்களுக்கு தாங்க இன்றைக்கு கணக்கில் இல்லாத பணங்களை வச்சிருக்கிறாங்க. அது சொல்ல போனால் அவங்களுக்கு பாரமாகுது. திருட்டுத்தனம் பண்றாங்க. கடைசியில் அது போலீஸ் கேஸ் ஆகுது. பத்திரிகையில பக்கமா போடுறாங்க. பார்த்தீங்களா அந்த பிஷப் மார்கள் செய்த, அதாவது பண கொள்ளைகள் அப்படி சொல்லி போடுறாங்களே. அப்படின்னு சொன்னா இது என்னமோ அவங்க மரியாதை இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க பாரம் இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பணத்தை போல பயங்கரமான பாரம் உள்ளது எது? தொழிலை போல பயங்கரமான பாரம் உள்ளது எது? உத்தியோகத்தை போல பயங்கரமான பாரம் உள்ளது எது? தொழிலை போல பயங்கரமான பாரம் உள்ளது எது? நான் 45 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். சில வேளைகளில் எனக்கு அதிகமான ஊழியத்தில் பாரம் வர்றது போல உணர்வேன். அந்த உடனே ஆண்டோடைய சமூகத்தில் நிறுத்தி, ஆண்டவரே ஊழியமா பாரமா அல்லது நான் உமக்கு தேவையா, என்னுடைய ஊழியமா நான் உமக்கு தேவையா? ஊழியத்தை நிறுத்தி ஆண்டுடைய பாதத்தில் காத்து கடந்த விற்பாடு, இந்த பாரம் நீங்கின விற்பாடு தான் ஊழியத்தை தொடங்கி இருக்கிறேன். அதனாலதாங்க இவ்வளவு ஆண்டு காலம்
சரியான ஓய்வெடுக்காம, சரியாக சாப்பிடாம, யாருடைய ஒத்துழைப்பு இல்லாம இந்த மலங்காடுகள்ல எத்தனை இரவுகளில் ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு 3 கிலோமீட்டர் மலையில கீழே இறங்கி வந்திருக்கிறேன். 2 முறை வழி தப்பி இரவு நேரங்கள்ல மிருகங்கள் சத்தம் போடலுடைய காதல கேட்டிருக்குது. பல கஷ்டம் என்ன, தரித்திரம் என்ன, சரித்துல வந்த நோய் 1-2 அரண்டு புரண்டு இருக்கிறேன். இதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் என்னை காப்பாற்றி வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில பாரப்படுத்தாதபடி காக்க ஆண்டவர் கிருபையை பலன்னு அருளி இருக்கிறார். பாரத்தை தள்ள வேண்டியது, பாரமான யாவற்றையும் தள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் அந்த அம்மா கூப்பிட்டு ஆண்டவர் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டதே மார்த்தாள் தான், அந்த அக்கா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த அம்மாட்ட நேரடியா அவள் தேவாவியான வசனம், பைபிள் எழுதின தேவாவியானவர் சொல்லுகிறார், பற்பல வேலைகள் செய்வதில் மிகுந்த வருத்தம் அடைந்து. உங்களை யாருங்க அங்க இருந்து என்ன 10 பேரா வீட்டில் இருந்தாங்க? மார்த்தாள், மரியாள், லாசரு. ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் என்ன சீசன்ல கூப்பிட்டு சாப்பிடுக்க வந்தார். அப்படி ஒரு வீட்டுக்கு கூப்பிடாம ஆண்டவர் சாப்பிட போன சரித்திரமே கிடையாது. அங்க பாருங்க, நீங்க பற்பல வேலை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஒரு ரசம் செய்து கொடுத்தா கூட ஆண்டவர் சாப்பிட்டுட்டு போற அவளுக்கு எளிமை உள்ளவராக தான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறார். பற்பல வேலை செய்யல வருத்தம் அடைந்தாலும் என்ன அர்த்தம்? சில வேலையில ரொம்ப தலை பாரமா இருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்களா, வருத்தமா இருக்கிறீங்களா? தலை பாருங்க, ஏன் ஒரு மாதிரி வருத்தம், இருதயம் பாரமா இருக்குதுங்க. இந்த அம்மாவை யார் அப்படி சேர்த்து சொன்னது? பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவன் வேலைகள் எல்லாம் வருத்தம் உள்ளதுன்னே சொல்லியிருக்குது. வேலை செய்யும் போது ஏங்க வருத்தம் அடைகிறான் அப்படின்னா, நீங்க அளவோட வேலை செய்தா வருத்தம் வராது. அளவுக்கு மிஞ்சி நீங்க வேலை செய்தா வருத்தம் வரும். அளவோடு தொழில் செய்தா உங்களுக்கு வருத்தம் வராது. அளவுக்கு மிஞ்சி தொழில் செய்தா வருத்தம் வரும். அளவோட உத்தியோகம் செய்தா உங்களுக்கு வருத்தம் வராது. அளவுக்கு மிஞ்சி நீங்க வேலை செய்தா வருத்தம் வரும். அளவோட ஊழியம் செய்தா, நிறம் ஊழியம் செய்யறோம்ல, ஒரு நாள்ல ஊழியம் செய்து படுத்துக்கிறதா, அது அளவோட ஊழியம் செய்தா அது உங்களுக்கு வருத்தம் வராது. உலகத்துல ஒரு பழமொழி சொல்றாங்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. அது இந்த விஷயத்துல பொருந்தாதா? நம்முடைய தொழில் விஷயத்துல, நம்முடைய உத்தியோக விஷயத்துல, நம்முடைய ஊழிய விஷயத்துல அது ஏன் பாரமாக நம்ம அனுமதிக்கணும்? இந்த பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு என்று சொல்லும் பொழுது அதனுடைய அவசியத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தோமா? அப்ப அந்த கருத்துல தான் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் அங்கே எழுதியிருக்கிறார். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. எப்படி தள்ளுறது? கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளும். அதாவது ஆகாரையும் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளும் அப்படி சொல்லி சாராள் சொன்னாங்க. அப்படி சொன்ன போது ஆபிரகாமுடைய நிலைமை என்ன? நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அது அவனுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. சாதாரண ஒரு துக்கம் அல்ல, மிகவும் துக்கமா இருந்தது. கர்த்தாவே, நான் என்ன இந்த ஆகார எனக்கு மனைவியா வேணும்னு நான் கேட்டேன்னா, இந்த என்னுடைய சொந்த மனைவி சாரால் தானே இப்படி வம்பு பண்ணி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா, இந்த பையன் எனக்கு பிறந்த பையன் தானே. அப்படி இருக்க இவனையும் அப்புறம் இவளையும் புறம்பே எப்படி தள்ளுறது? அவனுக்கு மிகுந்த வருத்தமாய், மிகுந்த துக்கமாய் காணப்பட்டது. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஏன் துக்கப்படுற? உன்னுடைய மனைவி சொன்ன எல்லா காரியத்திலும் கீழ்ப்படி. அந்த அடிமையானவளையும் அவருடைய குமாரனை அனுப்பிவிடு, நான் அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். சில வேலையில இதாங்க விசுவாசிகள் ரொம்ப தர்ம சங்கடம். இத்தனை வருஷமா இந்த காரியத்தை நான் கூட வச்சிருக்கிறேன். இந்த பழக்க வழக்கங்களை, இந்த தொழில்துறைகளை, இந்த ஊழியத்தை, உத்தியோகத்தை இத்தனை வருஷம் பழகி இருக்கிறேன். இப்ப இதை தள்ள சொன்னா நான் எப்படி தள்ளுவேன்? நீங்க தள்ளித்தான் ஆகணும். இந்த அடிமைப்பெண்ணையும் ஆகாரையும் தள்ளாத வரையில அது விசுவாசிகள் குடும்பம் தாங்க. சாரால் ஆபிரகாம் விசுவாசியுடைய குடும்பம் தான்.
இந்த விசுவாசியுடைய குடும்பத்தில் அவிசுவாசிகள் இருந்தா இது ரெண்டும் ஒத்து போகவே செய்யாதுங்க. அது கிழக்க போகும், இது மேற்க போகும், அது வடக்க போகும், இது தெற்க போகும், அது மேலே போகும், இது கீழே போகும். இது எப்படி ஒத்துக்கிற முடியும்? காலமெல்லாம் குடும்பத்திலே மகிழ்ச்சியை கேட்டு சீரழிச்சிடும். ஒன்ஸ் ஃபார் ஆல் தள்ளு, அடிமையானவளை மகனை தள்ளு, தள்ளிவிட்டார்ல. அந்த கருத்துல தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. நான் சொல்றேன், நம்மை போல தொழில் செய்யக்கூடிய உலகத்துல யாருண்டு? கிறிஸ்தவனை போல, மெய்கிறிஸ்தவனை போல ஒழுங்கான தொழில் செய்வான். நம்மை போல உத்தியோகம் செய்யக்கூடிய தகுதி உள்ளவர், ஞானம் உள்ள உலகத்துல யார்? நம்ம அந்த உத்தியோகத்தை ஒழுங்கா செய்து அந்த உத்தியோகத்தை துருவியம் பண்ண மாட்டோம். நாம தொழில் செய்தா யோக்கியமா தொழில் செய்வான், நம்ம ஊழியம் செய்தா உண்மையா ஊழியம் செய்வான். வேற யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அதே சமயத்துல பிசாசு என்ன ஒண்ணு தெரியுமா? உங்களை கெடுக்கிறதுக்கு வேறொரு வழி நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாவத்துல விழுக மாட்டீங்க, உங்க இயேசுனார் உங்களை காப்பாற்றுவார். உங்களை இதுல விழுக பண்றேன். இதுல இந்த தொழில், உத்தியோகம், ஊழியம் இதெல்லாம் பாரமாகலாம் இல்லையா? சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியத்துல கூட நம்ம பிள்ளைகளை பாரப்படுத்துறோமா? ஒருத்தர் கேசட்ல பேசியிருக்கிறாருங்க, கேரளத்தை சேர்ந்த ஒருத்தர். 24 மணி நேரம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களாம், டார்ச்சர் பண்றாங்களா பிள்ளைகளை. கடைசியில அந்த பிள்ளைகளை என்ன சொல்றாங்களா, எங்க அப்பா அம்மா இருக்கிற ஆலயத்துக்கு நாங்க போக மாட்டோம், ஏன்னா எங்களை அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க படிப்பு விஷயத்துல. எங்க அப்பா அம்மா இருக்கிற பரலோகத்துக்கு நாங்க போக மாட்டோம், எங்களை அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க அப்படி சொல்றாங்க. கேசட்ல பேசியிருக்க வச்சிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பலாமா ஸ்கூலுக்கு? எதுக்கு? டியூஷன் படிக்கிறதுக்கு அனுப்பலாமா? நான் சொல்றேன், அந்த பிள்ளைகளுக்கு நான் ஜெபமே பண்ண மாட்டேன். அதாவது உங்களுக்கு அந்த பிள்ளைய படிச்சு என்ன 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 சாதிக்க போறாங்க? என்னை கனப்படுத்தல, என்னை கனப்படுத்துவேன், என்னுடைய ஓய்வினாலே பரிசுத்தமா ஆசரித்தால் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துக்கு சாட்சிகளை நம்ம ஆக்கணுங்க. நம்மால நம்முடைய பிள்ளைகளால் அந்த பிசாசு சொல்றேன் சம்பந்த சாத்தா அந்த பார்வன், நீங்க மாத்திரம் போய் ஆராதிங்க, உங்க பிள்ளைகளை நீங்க நிப்பாட்டிருங்க. அப்படியா? எங்கள் கிழவர் முதற்கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் ஒருத்தர் கூட நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம். பைபிள வாசிக்கிறோம், வருஷத்துல 3 முறை எல்லா ஆண்களும் ஆண்டோடைய சமூகத்துல வரணும். இன்றைக்கு பிசாசு ஜெயிச்சுட்டாங்க சபையை. ஆண்கள் எல்லாம் சபையில காணும், பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அது ஒரு வகையில் அவங்களுக்கு சந்தோஷம் தான், ஆண்டவர்களை ஆசிரிப்பாராங்க. ஆனா இந்த பெண்கள் ஆண்கள் எங்க போனாங்க? பரலோகத்துக்கு வரமாட்டீங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த தொழில் உங்களுக்கு எத்தனை நாள் நீங்க செஞ்சிருவீங்க? இந்த உத்தியோகத்தை நீங்க எத்தனை நாள் செஞ்சிருவீங்க? இந்த ஊழி செய்த பரலோகத்துக்காக போக போறீங்க. யூதாஸ் பரலோகத்துக்கு போகலைங்களே, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அதனால பாரமான காரியமா தள்ளுங்க. முதல்ல இந்த காரியம். 2வது பாரமான காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும், பணப்பையை வைத்துக் கொண்டு அதுல போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னார். பாத்தீங்களா? இவன் திருட்டு பயிலா இருக்கிறானே. நம்முடைய இந்தியாவுடைய பைனான்ஸ் மினிஸ்டரை கொண்டு போய் திருட்டு ஆளா வச்சா எப்படி இருக்கு? இந்தியா உருப்படுமா? தமிழ்நாடு உருப்படுமா? ஒவ்வொரு மாநிலத்திலேயே. அவன் திருடனானபடினால பணப்பை வைத்துக்கொண்டு அதுல போடப்பட்ட சுமக்கிறான். அது அவனுக்கு பாரம். நான் சொல்றேன், பண பாரத்தை போல பயங்கரமான பாரம் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எத்தனையோ ஆட்கள் அந்த பாரம் அவங்கள அழுத்தி தற்கொலைக்கு நேராக ஓடி இருக்காங்க. கோடீஸ்வர பிரபுக்கள் ஏழையா இருந்தா அப்படி ஓடி இருக்கவே மாட்டாங்க, நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. ஐஸ்வர்யமானது அதை சேகரித்து வைத்திருக்கிற கேடு உண்டாகிறதுக்கே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கதா. ஐஸ்வர்யம் விக்கிரகத்தினால் அழிந்து போகும், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். ஐஸ்வர்ய விருத்தியானால் அதன் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதை எப்படி சொல்லலாம்? பொன், பொருள், பணம் இவைகள் சில வேளைகளில் தேவ ஜனங்களை பொறுத்த மட்டும் பாரமாகலாம். பொன், பொருள், பணம் ஆண்டவருடைய நாமத்துல வெறும் காணிக்கை மாத்திரம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்க பைபிள் வழக்கெடுக்க முடியாது. ஆண்டவருக்கு முதலாவது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் பொண்ணத்தான் காணிக்கையா வச்சாங்க. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்க கொண்டு வரும் பொழுது மனப்பூர்வம் கொடுக்க சொல்றதுல ஆண்டவர் முதல்ல பொண்ணத்தான் சொன்னார்.
பொண்ணு கர்த்தருக்கு சொந்தம். ஆனா அந்த ஆரோன் சும்மா இருக்க மாட்டேன்னு பொன் கண் கட்டியை உண்டாக்கி சபையை நடுங்க வச்சான். அவங்கள நிர்வாணமாக்கி போட்டான். அந்த தேசத்து பொன் நல்லதுன்னே சொல்லியிருக்குது. ஆனா இன்றைக்கு இந்த பொன் பொருள் விட பொருள் வந்து அருமையானதுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு கூட சொல்லியிருக்குது. பணத்துல ஒரு தீமை கிடையாது, பொருள்ல ஒரு தீமை கிடையாது, பொண்ணுல ஒரு தீமை கிடையாது. ஆனால் இந்த காரியத்தை இல்லாதபடி உலகத்துல வாழ முடியாது. இதுதான் வாழ்க்கையில முக்கியம். தேவனே இல்லைன்னா கூட பரவாயில்ல, காசே தான் கடவுளடா அப்படின்னு வாழ்றாங்க. பார்த்தீங்களா? பொண்ணு பொருள் பணம் இதற்காக ஓடி அலைகிறாங்களே, அது நாளடைவில் அவங்களுக்கு பாரமாகுது. ஈராஸ் காரியத்துக்கு அந்த பையில போடப்பட்ட பணத்தை சுமக்கிறது பாரமா போச்சு. அது இல்லை என்றால் அவன் திருடனா இருக்க மாட்டான், இருந்ததுனால திருடனா போனான். திருடனுக்கு பரலோக ராஜ்யம் உண்டா? பொன் பொருள் பணம் இவைகள் விசுவாசிகள் விஷயத்துல அது பாரமாகலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறான்? அந்த பொன்னான தலை நீரே அப்படி சொல்லி நெபுகாத்து நேச்சாரை பற்றி சொல்லப்பட்டு, ஆண்டவர் உலகத்துல எவனாவது கர்வம் பிடிச்சவனா இருந்தா, தேசமா இருந்தா, ராஜாவா இருந்தா அவனை அடக்கிறதுக்கு நீங்க பழைய ஏற்பாடு சரித்திரத்தில் பாருங்க, இந்த நெபுகாத்து நேச்சார பாபிலோன் ராஜ்யத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறாருங்க. கடைசியில் அவனையும் அந்த ராஜ்யத்தையும் சரித்திரத்தை இல்லாமையும் போக பண்ணிட்டார். அவன் பொண்ணு, அவன் தலை முழுசும் பொன்னால நிரம்பி இருக்குங்க. தேவாவி எப்படி சொல்லியிருக்கிறார்? அந்த பொன்னான தலை நீர். அப்புறம் அவனுக்கு பிறந்த மகன் பெல்சாசார், அவன் என்ன பண்றான் பாருங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பொண்ணுமா இருக்கிற தேவர்களை புகழ்ந்து கர்த்தரை புகழ மாட்டான். பொண்ணுமா இருக்கிற தேவர்களை புகழ்ந்துனா பொண்ணை போய் புகழ்றானு. அழிந்து போகிற பொண்ணை போய் புகழலாமா? கர்த்தரை புகழ்கிறத விட்டு போட்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நான் யாருடைய பொன்னையாக எடுத்ததுண்டா என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்றாருங்க. மூப்பர்கள் கூட்டத்தை வைத்துக் கொண்டு, அப்ப மூப்பர்கள் தங்களுடைய வீடுகளில் பொண்ணை வைத்திருக்கிறார்கள் என்று என்பதை போல சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான். ஆனால் உங்களுடைய பொண்ணை எதையாவது நான் ஏதாவது உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல வைத்தால் அதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கும் பொழுது அது விக்கிரகமாக மாறிவிடுகிறது, அது நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. தேவன் எந்த இடத்திலும் இருப்பார், அவர் இருக்கிற இடத்துல எதையும் வைத்துக் கொள்ளவும் முடியாது. இன்றைக்கு பாருங்கள், புறமதஸ்தர்கள் தான் இப்படி செய்கிறார்கள். இதற்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவத்துல நம்முடைய பெண்கள் ஆண்கள் என்ன சவச்சவங்களா? சவால் விடக்கூடிய நிலைமையில வாழ்றாங்களே. எப்படி? நல்ல சவால் அல்ல. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் தயவுசெய்து வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரையில வாசித்தா, இன்றைக்கு நீங்க ராஜஸ்தானியில போய் பெண்களை பார்த்தால் மூக்கு முழுசும் தோரணம், காது முழுசும் மேல இருந்து கீழே வரைக்கும் தோரணம், கை முழுசும் தோரணம், 2 கையும், சரீரம் முழுசும் அப்படியே இந்த கழுத்துல வட்ட வட்டமா தொங்கும். அது ராஜஸ்தானி பழக்கங்க. ஆனா வேத பழக்கம் இப்படி உண்டா? ஏசாயா தீர்க்கதரிசி இங்க இருக்கிறார், ஆண்டவர் தரிசனமாகி பரிசுத்தப்படுத்தி ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அந்த ஜனங்கள் என்ன அதாவது அணிகலன்கள் போடலன்னு கேள்வியே வருது. என்ன அணிகலன் போடல, போட்டதுனால ஆண்டவர் கோபம் வந்து அவங்கள ஒண்ணுமெல்லாம் ஆக்கினான்ற அந்த சரித்திரம்லாம் வருது. ஆனால் எல்லாரும் பொறுத்த மட்டும் அது உண்மை இல்லை என்பதை நீங்க மறந்துட்டீங்களா? யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபுவை போல கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் திரவிய சம்பன்னன், ஐஸ்வர்யவான், பெரியவன், 11,000 மிருக ஜீவன்கள், 10 பிள்ளைகள். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்தில் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறா எனக்கு தெரியலங்க.
ஆனால் இவ்வளவு இருந்தாலும் அதையெல்லாம் வாரி வழங்குகிற வள்ளலாய் இருந்தார். அதான் சரித்திரம். அவர் என்ன சொல்றாரு, நான் தங்கத்தை பார்த்து என் ஆதரவு என்று சொல்லி என் கையில நான் முத்தம் கொடுத்தால் உன்னதத்திருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. மரியாதைக்காக நம்முடைய தமிழகத்தில் பெண்கள் ஏதோ ஒரு நகை போடுறாங்க, தாலி கட்டுற பழக்கம் நம்முடைய தமிழகத்தில் இருக்குதுங்க. இல்லை என்றால் உலக ஜனங்கள் நம்மளை ரொம்ப கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தா திருமண நாட்களை கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக நம்ம அனுமதிக்கலாம். மற்றபடி அலங்காரத்துக்காக போடக்கூடிய சூழலை வரும் என்றால், நீங்கள் போடுவது மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கும் என்றால் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். அதனால நான் தேவனை மறுதலிப்பேனே. இந்த சிறில் ஒருவனுக்கு இடலை உண்டாக்குற கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போட பக்கத்துல போடக்கூடாது. கழுத்துல எந்திரக்கல்லை கட்டுற அவமானம் இல்லையா? சில வேளைகளை நாம் சம்பாதிக்காத இருந்த காலத்தில் நமக்கு நகை போடணும்னு ஆசை வருமா? அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும்னு ஆசை வருமா? அன்னைக்கு சாப்பாட்டுக்கு விதி இருந்தா போதும் போகணுன்ற நிலைமை எத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில இருந்தது உண்டு. இப்போ நீங்க எதற்கு முதற்தானம் கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு பாரமா ஆகலை நீங்க சொல்லலாமா? அதுல நீங்க தேவனை மறுதலிக்கலையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் இது பொண்ணை பெட்டி, இரண்டாவது பொருளை பெட்டி வாசிக்கும் போது லூக்கா அது பொண்ணும் பாரமாகலாம், சில சமயத்தில் பொருளும் பாரமாகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் பாகப்பிரிவினை செய்யும்படி வந்து கேட்ட ஒருத்தரிடத்துல சொல்றாரு, ஏப்பா உன்னை உனக்கு நியாயதிபதியாக என்ன பங்கிடவனை வைத்தவன் யார் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஓம சொல்றார். மதிகேடனான ஐஸ்வர்யவனை பற்றி ஒரு ஓம சொல்றார். அது என்ன பண்றேன், எனக்கு நல்லா விளைஞ்சிருச்சு, சேர்த்து வைக்க இடம் இல்லை, களஞ்சியங்களை இடிச்சு பெருசாக கட்டி சேர்த்து வைப்பேன்னு சொல்லும்போது அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. புசித்து குடித்து பூரி பாய்ந்து இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன். அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு சொல்றானே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய ஆத்மாவிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமே, நீ சேகரித்தவள் யாருடையதாக? நம்பிக்கையில பெயர் பெற்ற எசேக்கியா ராஜா, இன்றைக்கு இரவுக்குள்ள நீர் என்னை பாவில் இருந்து அறுத்து விடுகிறீர், விடியற்காலம் மட்டும் நான் என்ன மட்டும் கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிதாக்களுடைய பூரண வயசுக்கு நான் சேரவில்லையே, என்னுடைய குடும்பம் இன்னும் ஒழுங்காக்கப்பட முடியலையே. ஆண்டவர் இறக்கப்பட்டு 15 வருஷம் கொடுத்தார் இல்லையா? அதனால நாம சேர்த்து வச்சு என்னத்தை செய்ய போறோம்? சேர்த்து வைக்கிற சில வேளைகளை நம்முடைய வாழ்க்கையில பாரமாகும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. இங்க பாத்தீங்களா, இது வாசிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது கிறிஸ்தவத்தில் நடக்கிற காரியம், அரசியல்ல நடக்கிற காரியம் அல்ல. தாங்கள் மாத்திரம், வேற யாரும் பக்கத்தில் விடப்படாது, வாழவும் விடாது. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமா இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமே இருக்கப்படாது. வீடு மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து ஐயோன்னே சொல்லிக்குதே. நீங்க இந்த மற்றவர் தேசத்துல வாசமா இல்லாம நாங்க மாத்திரம் வாசமா இருக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு மேல வீட்டை கட்டி வயலுக்கு மேல வயலை சேர்க்கிறீங்களே, உங்களை ஆண்டவர் வாழ்த்தவா செய்வாரு. இது உங்களுக்கு பாரமாய் உங்களை அழிச்சு போடுமே, உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி இருக்குதே. எரேமியா 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தங்களுக்காகவே வாழுகிறார்கள், வேற யாருக்காக அவங்க வாழல. நான் சொல்றேன், கல்வாரி சிலுவையில மரித்த ஆண்டவரை பார்க்கும்பொழுது யாருக்காக வாழ வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு சொல்லலையா? வேதம் போதிக்கலையா? பவுல் சொல்லுகிறார், அந்த ஒருவன் மாத்திரம் கிறிஸ்தியேசுக்குரியவளை தேடுகிறான், மற்ற எல்லாரும் தங்களுக்குரியவளை தேடுகிறான்னா உலகத்துக்குரியவங்களை தேடுறாங்க. என்ன பரலோகத்துல போய் பிள்ளான பரவங்க, நீங்க ஆவிக்குரிய மக்களாக மாற போறீங்க. உங்களுக்காக காரியங்களை தேடுறவங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அதுக்கு முந்தைய எதையும் தேடப்படாது. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பேன். இன்றைக்கு ஜனங்கள் எங்க பார்த்தாலும் கட்டடங்கள் கட்டுறாங்க, எங்க பார்த்தாலும் வயலை வாங்குறாங்க. ஒரு சென்ட் விலை 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்.
படிக்க போறதுக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்தா தான் சீட்டு கிடைக்குதான். மெரிட்ல வர்றவனுக்கு கூட இடம் கிடைக்கல. சரியா படிக்காதவனுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்கள படிக்க சேர்த்து வச்சிடறாங்க. நான் சொல்ல, இதுல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க எதிர்பார்க்க முடியுமா? இந்த பொருளை பற்றி வாசிக்கும் போது, இந்த பொருள் மேல இன்றைக்கு மனுஷன் ஓடி அலைகிறாங்களே. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம் பாத்தீங்களா? இல்லாமல் போகும் பொருள் மேல உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகளை போல சட்டை எடுத்துக்கொண்டு ஆகாயத்துல பறந்து போகுமே. மழை காசு மருந்துக்கு உதவாது சொல்றாங்க. ஆனா நீங்க ஆண்டவருக்காக செலவு பண்ணி பாருங்க, மழை காசு மருந்துக்கு உதவும். ஆண்டவர் பழைய ஏற்பாடு சரித்திரத்தை படிக்கிறாரு. ஒரு பிராமணன் மனம் திரும்பின படிச்சுட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் லேவியர்களுக்கு ஆசாரியர் கொடுத்த கணக்கு, பணம் பொருள், தங்களுடைய தானிய தவசத்துல பல தானிய தவசங்களை கொடுத்த கணக்கை பார்த்தா 40% கொடுத்துருக்குறாங்களாங்க பழைய ஏற்பாட்டு சட்டத்துல. 40%. ஆனா இன்றைக்கு கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த அருமரட்சகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழு வேதாகமத்தை பார்த்த பிற்பாடு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல தாங்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாக திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாருன்னு எழுதிக்குதே. தசவாங்க கூட கொடுக்காத விசுவாசிகளை நான் சொல்லுவேன், உலகத்துல 1 நம்பர் திருடல் இவர்கள் தான். இந்த திருடரோடு சேர்ந்து நான் ஆராய்த்தா நான் ஒரு திருட்டு பயலாவேன். அவர் செய்ய முடியாது. அப்போ பண விஷயம் பொருள் விஷயம் என்று சொல்லும் போது, ஏன்னா அது உங்க பொருள், அது அதை நீங்க பிடிச்சி வச்சுக்கிற முடியுமா? அது ஆகாயத்துல கழுகுகளை போல பறந்து போயிருமே. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தை செலவு செய்வானே, திருப்தி செய்யலையே பொருள். அப்படி எதுக்கு அதை அதிகமா சேர்க்கலான்னு பாக்குறீங்க? அது உங்களுக்கு பாரமாயிராதா? சில வீடுகள்ல போனா அவங்க சேர்த்து வைத்திருக்கிற பொருளும், அவங்க சேர்த்து வைத்திருக்கிற அந்த பண்டம் பாடிகளும், இந்த பொருள் இது இருக்கு பாத்தீங்களா, பாத்திரங்கள், ஒரே டென்ஷனா இருக்கிறாங்க. ஒரே டென்ஷனா. அது 40 வரைக்கும் அவங்களுக்கு டென்ஷனாவே இல்லை. இப்ப வயசு 50 தாண்டி ஒரே டென்ஷனா இருக்குது. அதை சுத்தப்படுத்த முடியல. வேலைக்காரங்களை ஆளு வச்சா அந்த வேலைக்காரங்க ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க. 4 பாத்திரத்தை வச்சுட்டு நீ காரியங்களை செய்து பாருங்க. 4 வசரத்தை காரியத்தை வச்சுட்டு காரியங்களை நடத்தி பாருங்க. 4 பணத்தை வச்சுட்டு காரியத்தை நடத்தி பாருங்க. நிம்மதியா பட தூங்கலாங்க. ஒரு பிச்சு பிடுங்களும் கிடையாது. எவனும் வருவான் திருடுவான்னு சொல்ற அவசரமே கிடையாது. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் சொல்றாங்க. அதெல்லாம் பழைய பாட்டுங்க. அது என்ன பழைய பாட்டு? கூடார வாசிகளாகும் நமக்கு இங்கு வீடென்றும் நாடென்று சொல்லலாமோ? அது பழைய பாட்டு, இப்ப காலத்து பாட்டல்ல. அப்படியா? அப்ப காலத்து ஆட்கள் இடத்துல இருந்த பரிசுத்தம். ஆனால் இப்ப நம்மகிட்ட இல்லை. இல்ல வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு சொல்லி பேதர் சொன்னார். சப்பானி எழுந்து நடக்க ஓட பண்ணாரு. இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணு, ஏகப்பட்ட வெள்ளியும் பொண்ணு நம்முடைய திருச்சபையில் உண்டு. காரியம் என்ன நடக்குது? எந்த எந்த மோசமான அவன் வியாதி எழுந்து ஓடுறானா? அதனால பணம் பொருள் என்று சொல்லும் பொழுது அது அளவோடு இருக்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேங்க. பொண்ணு வச்சிருக்கீங்களா? நல்லதுயா, அப்பதான் நீங்க காணிக்க கொடுக்க முடியும். பொருள் வச்சிருக்கிறீங்களா? உன் விளைவின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ணு. இருந்தா தானே கனம் பண்ண முடியும். ஆனா அதை விட்டுட்டு இதை சேர்த்தா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, பொருள் ஆசை தன்னை உடையவர்களை உயிரை வாங்கும். அது ஒரு உயிருக்குள்ளிங்க. அது இல்லாத வரைக்கும் நிம்மதியா படுத்துங்களாம். பூமியில உங்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விசுவாச குடும்பம், என்ன நல்ல விசுவாச குடும்பம் ஆண்டவருக்கு தான் தெரியும். 2 பேர் நல்ல சம்பாத்தியம், பெரிய வீடு இருக்கிறதே 3 பேர், நல்ல பெரிய வீடு, மேல் வீடெல்லாம் கட்டிட்டாங்க. நல்லதுதான். அப்புறம் லாக்கர்ல நிறைய ஜுவல்ஸை சேர்த்து பூட்டிட்டு போயிட்டாங்க வேலைக்கு. இதை நோட்டம் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் இவங்க இல்லாத நேரத்தை கதவை உடைச்சு உள்ள போய் எல்லா ஜுவல்ஸும் அள்ளிட்டு போயிட்டாங்க. இது ஆண்டவர்கிட்ட போகுமா? ஆண்டவர் கொடுப்பாங்களா? அதான் பூச்சி திருவும் கெடுக்கும், திருடனும் கண்ணை விட்டு திருடுவாங்க. அதை நாம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆபகுக்குள்ள ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஆபகு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 1084வது பக்கம். அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடையது அல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறவனுக்கு ஐயோ என்றும், தன்னுடையது அல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறவனுக்கு ஐயோ என்றும், அது எந்த மட்டும் நிற்கும் என்றும், அது எந்த மட்டும் நிற்கும் என்றும், அவன் தன்மேல்
களிமண் சுமை அல்லவா சுமத்தி கொள்கிறான் என்றும் சொல்லுவார்கள். பார்த்தீங்களா, களிமண் சுமையை சுமத்துறேன். நாம சில வேலை நினைக்கிறோம், நிறைய கெட்டிக்காரத்தனமா பணம் சம்பாதிச்சிட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் சொன்னார், எனக்கு பின்னால ஊழியத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் பொழைக்க தெரியலங்க, உங்களுக்கு பொழைக்க தெரியல. ஆனா அந்த பொழைக்க தெரியாதவர் இப்ப சபை வந்து நடத்த முடியாம சிக்கல் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நான் சபை நடத்திட்டு இருக்கிறேன். அவர் பொழைச்சு என்ன காரியத்தை சாதிட்டார், நான் பொழைக்காம என்ன காரியம் கெட்டு போயிட்டேன் சொல்லுங்க. களிமண் சுமை அல்லவா சுமத்தி கொள்ளுகிறார். நீங்க யோபன் புத்தகத்துடைய ஆரம்ப அதிகாரத்துல படிச்சு பாருங்க. புழுதியின் மேல் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில வாசம், நீங்க புழுதியில தான் அஸ்திவாரம் போட்டுக்கிறீங்க, மண் வீடுகளில வாசம் பண்ணி அப்படி சொல்லிக்கிறேன். நீங்க என்ன பொன் வீடுல வாசம் பண்றீங்க, மண் வீட்டுல தான் வாசம் பண்றீங்க. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மந்திரிமார்களோடு என்னை வாரிக்கொள்ளாத பாலான இடங்களில பாலான நிலங்களில மாளிகை கட்டின, பாலான நிலங்களில மாளிகை கட்டின மந்திரிமாரோடனே வாரி, அவங்க கட்டின மாளிகை வந்து பாலான இடத்துல கட்டி இருக்கிறாங்க. அருமையானவர்களே, வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடு நிலம் பொண்ணு பொருள் இது தேவைதான். என்ன மாதிரியெல்லாம் நீங்க இருக்காதீங்க. நான் சாகுற வரைக்கும் எனக்கு ஒரு இடமே வேண்டாம்னு சொன்னவேன், பேங்க்ல பணமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவேன், என்ன மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேங்க. ஆனா நீங்க அதாவது மதிப்பு எதை மதிக்கிறீங்க? பணத்தை மதிக்கிறீங்களா, பொண்ணை மதிக்கிறீங்களா, பொருளை மதிக்கிறீங்களா, வீட்டை மதிக்கிறீங்களா, எதை மதிக்கிறீங்க? கத்திர மதிக்கிறீங்களா? இன்றைக்கு அனைவருக்கு அது பாரமா இருக்குன்றது அவங்க எந்திரிச்சு சொல்லணும். ஆனா அது இல்லாத காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? எனக்கு ஒரு ஊர்ல போகும்போது ஒரு குடும்பத்தார் நல்ல பழக்கம், என்னை ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகப்படுத்தினவங்க. நிறைய பிள்ளைங்க, பசங்களும் பிள்ளைங்கள. அந்த தாய் தகப்பனாருக்கு தங்க பிள்ளைங்க நல்லா வரணும், அது நல்லது. எந்த தாயாரும் தகப்பனாரும் தங்க பிள்ளைங்க நல்லா வரணும் விரும்ப நல்லது, அப்பதாங்க நல்ல தாயாரும் தகப்பனாரு. ஆனா சில வருஷங்களுக்கு பின்னால போறேன், புலம்புறாங்க 2 பேர். என்ன புலம்புறாங்க? எங்க பிள்ளைகளுக்கு இப்போ தரத்துலதுக்கு அடுத்து வாடுறாங்கன்னு புலம்பல. எல்லா வசதியும் எங்க பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு இருக்குது, எல்லா வசதிகளும். ஆனா கர்த்தரை விட்டு போட்டாங்க. ஒருத்தன் கூட ஆவிக்கிறவன் இல்லை. போச்சுல, நீ உங்களுக்கு எது வேணும்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, அதான வாழ்க்கை. அப்போ இது சில வேலைகள் நமக்கு பாரமாகலாம். எது? தொழில், உத்தியோகம், ஊழியம் பாரமாகலாம். பொன் பொருள் பணம் இவைகள் பாரமாகலாம். பாரமாகாதபடி பார்த்துக்குங்க, அவ்வளவுதான். 3வது பாரமாகிற காரியம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:34. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு அப்படி சொல்லிட்டு 36 வசனத்துல, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விடுத்திருக்கிறது. மனுஷகுமாரன் வரையில அபாத்திரவான்களாக போயிருவாங்க. யார் தெரியுமா? பெருந்திண்டி, வெறி, லௌகிக கவலையில பாரம் அடைகிறவங்க. பரலோகத்துக்கு போவீங்க, ஆனா கர்த்தருடைய சமூகத்துல பாத்திரவான்கள் என்று எண்ணப்படுவதற்கு நீங்க அபாத்திரமா போயிருவீங்க. உங்களுக்கு ஒரு பலனும் கொடுக்க முடியாம போயிடும். இதுக்கு நீங்கள் நான் செய்யணும், இந்த பாரத்தை தள்ளணும். பெருந்திண்டி பாரத்தை தள்ளணும், வெறி பாரத்தை தள்ளணும், லௌகிக கவலை பாரத்தை தள்ளணும். இந்த 3 காரியங்களை தள்ளன்னு சொல்றேனே, அதை பின்னால சொல்றேன். அதுல முக்கியமா சொல்ற காரியம் லௌகிக கவலைகள், அதை தள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடக்கடவும் என்று சொல்லும் பொழுது பாரத்தையும் தள்ளிவிட்டு கவலையை நாம தள்ளணும். அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் இஸ்மாவேலையும் தள்ளிலும் வண்ணமாக, அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கேன். இந்த நாம இது நேசித்து பழக்க வழக்கத்துல உள்ள காரியத்தை தள்ளுறது என்று சொல்றது லேசா நம்முடைய மனசு ஒத்துக்கிறோமா? நம்முடைய மனசு நல்ல மனசா? அது கோண மனசு, அது இஷ்டப்படி செய்யற மனசு, அதை ஒத்துக்கிறாரு. ஆனா ஒத்துக்கலைன்னா பாடுபடுவீங்க, அது பாரமாயிரும். அப்புறம் வாழ்க்கைய விசுவாசின்னு சொல்ல முடியல, அவிசுவாசி சொல்ல, வாழ்க்கை என்னமோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. கலை பிச்சுக்கலான்ற பிரச்சனை எல்லாம் வந்து போயிடும். பாரத்தை தள்ளிருங்க. இங்கே கவலை பாரம் அப்படி சொல்லி ஆண்டவர் தள்ள சொல்றார், அபாத்திரமா போகக்கூடாதுன்னு சொல்றார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல மனுஷனுடைய கவலை அவருடைய இருதயத்தை ஒடுக்கும் என்ற எழுதி.
யாருக்கு கவலை உண்டோ அவருடைய இருதயம் ஒடுங்கி போகும். சரீரத்துல முக்கியமானது எது? இருதயம் தாங்க முக்கியம். இருதயம், மூளை கூட சில சமயத்துல அதாவது மூளை காய்ச்சல் வந்தா சிந்திக்க முடியாத நிலைமை போகுது, ஆனா மனுஷன் வாழலாம். ஆனா இருதயம் இல்லாதபடி மனுஷன் வாழ முடியாது இல்லையா? அந்த கவலையினால இருதயம் ஒடுக்கப்படும். ஏன் ஒடுங்கி போறீங்க? ஆண்டவர் நமக்கு விசாலமான வாழ்க்கை தந்திருக்கிறார், விருத்தியான வாழ்க்கை தந்திருக்கிறார், மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏன் ஒரு மாதிரி கவலையா இருக்கிறீங்க? ஒரு முறை பேரண்ட்ட கேட்டேன், ஏன்டா கவலைன்னு சொல்லி கேட்குறிய, கவலையை பற்றி உனக்கு என்ன தெரியும் கேட்டேன். சின்ன பையன், இப்போ 3ஆவது படிக்கிறான். இப்போ அவன் சொல்றான், கவலைன்னு சொன்னாங்க தாத்தா, இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க தாத்தா, அதாங்க கவலை. சில வேளை கூட்டத்தில் வந்து அப்படி உட்கார்ந்துருக்கிறீங்களா? ரொம்ப பரிதாபம். நீங்க கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்கும் போது கவலை இல்லாம உட்கார்ந்துருக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. ஆண்டவர் நம்முடைய கவலைகளை மாற்றுகிறவர், சுமக்கிறவர். இந்த கவலையினால் ஏற்படுகிற என்ன ஆபத்து என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இந்த கவலை, உலகத்தின் கவலை வசனத்தை நெருக்கி போடுகிறது, பலன் கொடுக்கறது இல்லை. ஓமையில் ஆண்டவர் சொல்றார், கவலை வசனத்தை நெருக்கி போடுது, பலன் கொடுக்கறது இல்லை. கவலையோடு நீங்க உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டீங்கன்னா 1000 பிரசங்கம் கேட்டாலும் இந்த 1000 பிரசங்கம் உங்களுக்கு ஒண்ணுமே பயனளிக்காது. கேட்கலாம், ஆனா அது உள்ளத்துல போய் கிரியை செய்யாது. அதனால கவலையை அடியோட புறமே தள்ளணும், வச்சிருக்கப்படாது. யாரா இருந்தாலும் கவலை என்று சொல்லுகிறது இந்த மனுஷன் மூச்சு விடுறது மாதிரி தாங்க. இன்றைக்கு மனுஷர்கள் கவலை இல்லாதபடி இருக்க முடியாதுங்கன்ற மாதிரி சொல்றாங்களே, அதுக்கு நம்ம ஆளுங்களே சப்போர்ட் பண்றாங்க. எப்படி? லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல பற்பல, அதாவது அநேக, என்ன சொல்ற, மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து, ஏன்னா ஒரு சில காரியத்தை குறித்து அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், இதுதான் மிச்சம். ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கணும்? அங்க 3 பேர் தானே இருக்கிறாங்க, எப்படி அநேக கவலை வந்துச்சு? நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா அதெல்லாம் வசனம் சொன்னா நேரமாகும். தட்டுமுட்டுகளை குறித்த கவலை பழைய ஏற்பாட்டுல, கழுதை காணாம போச்சு என்ற கவலை. அப்புறம் புதிய ஏற்பாடுல வரும்போது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம். ஆண்டவர் அந்த கவலை ஆகாதுன்னு சொல்றாரு. அதாவது உண்ண வேண்டியது உண்ணவும், உடுக்க வேண்டியது உடுப்போம், புசிக்க வேண்டியதை புசிப்போம். அப்புறம் நாளைக்காக கவலையை பற்றி ஆண்டவர் பேசுறார். உங்களை எதிரிகள் பிடித்து கொண்டு நியாயசனத்தில் நிறுத்தும் போது அதாவது என்ன பேசும் என்று கவலைப்படாதீங்கன்னு சொல்றார். இப்படி எத்தனை காரியங்களை குறித்து மனுஷன் கவலைப்பட, கவலையுடைய வரிசை சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் போல தெரியுது. அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். அப்போஸ்தலன் 20ஆம் அதிகாரத்துல சொல்றார். அதே சமயத்தில் அவர் பிலிப்பியர்களிடத்துல சொல்லும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம கவலைய நம்முடைய இதயத்திலிருந்து நீக்கிட்டு தாங்க மற்றவங்கிட்ட சொல்லணும், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க கவலைப்பட்டு கொண்டு போய் கவலைப்பட்டு மனசுல கவலையை வைத்துக்கொண்டு அடுத்தவங்கள போய் கவலைப்படாதீங்கன்னு சொன்னா அந்த அந்த உபதேசம் எடுபடுமா? கவலை நீங்குமா? அதனால எது கவலைப்படணும்? நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டிய ஒரு அவசரம் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் மத்தேயு எழுதின நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க ஒருத்தரை பற்றி வாசிக்கிறோம். நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. கல்லியோன் என்ற ஒருத்தர், அவங்க தேசாதிபதிங்க, அப்பதான் புதுசா அந்த தேசத்துக்கு வந்திருக்கிறான். இந்த யூதர்கள்லாம் சேர்ந்து போய் பவுல் அப்போஸ்தலரை நிறுத்தி இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன் இவங்களை தண்டனை கொடுத்தா, இவங்க தண்டனை கொடுத்தா ரோம அரசாங்கம் பிடிச்சி இவங்களை கொண்டு உள்ள போட்டுருவாங்க. அதனால ரோமர்கள் தண்டனை கொடுக்கணும். இப்ப இவர் அதிபதியாச்ச, இவர்கிட்ட கொண்டு போய் நியாயத்தை சொல்லலான்னு சொன்ன போது அந்த கல்யாண அதிபதி விசாரிச்சு பார்த்தா இது உங்க மத சம்பந்தப்பட்ட காரியம், இந்த மத சம்பந்தப்பட்ட காரியத்தை மதத்துல பார்த்துக்கொள்ளுங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட காரியத்தை தான் நான் விசாரிப்பேன்னு சொன்னா, இல்ல இந்த வழக்கை நீங்க விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல சொல்லி ஒரே சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்ட உடனே இது எனக்கு இதுக்கு சம்மந்தம், நான் வெளியே போயிட்டான். போகும்போதே இவன் கண்ணுக்கு எதிராக அந்த சொஸ்தனை என்பதை பிடிச்சி அடிக்கடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கூட அந்த கல்யாணம் போயிட்டேன். இந்த சம்பவத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா, யூதர்களை யார் விரோதிக்க, யார் அவங்க தயவை நாடாம அவங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களாக்கும். நம்முடைய ஆண்டவர் உயிர் போனதுக்கு அது ஒரு காரணம். யூதர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தார் என்றால் ஆண்டவர் சுலப மரணம் வராது. அது தேவனுடைய திட்டத்து பண்ணி நடந்தாலும் இவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனா ஒன்றும் நடந்திருக்காரு. அதே போல இந்த கல்லியோனுடைய விஷயத்துல இந்த யூதர்களுக்கு நாம இப்படி செய்யறோமே,
அவங்களுக்கு நியாயம் செய்யலை, இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை பதவியை தூக்கி அடிச்சுட்டா என்ன பண்றது? பதவி போனாலும் சரி. அதுக்காக ஒரு நேர்மையான ஒரு மனுஷனை மத சம்பந்தப்பட்ட ஆளை கொண்டு அரசியல் காரியத்தில் நியாயம் இருப்பேனா? கவலையே படலை. இன்னைக்கு பாருங்க, கவலைப்படாத புறஜாதி மக்கள் கூட இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறேன் கவலைப்படாத புறஜாதி மக்களை. இந்த கிறிஸ்தவங்க விசுவாசின்னு சொல்றவங்க எத்தனை காரியத்துக்கு கவலைப்பட்டு கிடக்குறாங்க. நான் சொல்றேன், நீங்க கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது? ஆண்டவர் தன்னுடைய கீர்த்தி பெற்ற மலை பிரசங்கத்துல கவலைப்படாதுன்னு சொல்றாரு. அதனால கவலை கூட சில சமயத்துல பாரம். நம்முடைய ஓட்டம் நின்றான், நான் ஓட மாட்டான், அதை தள்ளணும். நீங்க ஒருவேளை ஏற்று கேட்கலாம், ஏன் நீங்க குடும்பத்தினா இருக்கிறீங்க, சபை நடத்துவீங்க, நிறைய ஊழியம் செய்யணும், கவலை வராதா? வராது. வந்தாலும் அந்த கவலை நீக்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு தெரியும். அவர் கவலையற்றவர். நான் ஏன் கவலைய பாரத்தை சுமக்கணும்? அவர் எனக்காக எல்லாவற்றையும் சுமந்தார், நான் சுமக்க தேவையில்லை. அப்படித்தான் நான் ஒரே வார்த்தையில சொல்லுவேன். அப்புறம் என்ன வாசிக்கிறான்? பெருந்திண்டி சாப்பிடணும், ஆனா ரொம்ப சாப்பிடக்கூடாது. இரண்டாள் சாப்பாட்டு ராபமா இருக்கிறாரு அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் பிரசங்கின் புத்தகத்துல வாசிக்கும்போது அங்க எழுதப்பட்டிருக்கிற காரியம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 16ஆம் வசனத்தை எழுதி 17ஆம் வசனத்துல அப்புறம் சொல்றதை பார்க்கும்போது, முதலாவது ஐயோன்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்கி முள்ளன் வரும்போது, ஐயோன்னு சொல்ற தேசம் எது தெரியுமா? அதிகாலமே உண்கிற பட்டணமே, உண்கிறவளா இருக்கப்பட்ட பட்டணமே உனக்கு அதிகாலமே உண்ணுறாங்க. உன்னலைன்னா உலகத்துல பிழைக்க முடியாது. இதுதான் சாப்பாடு தான் முக்கியம். தேவனெல்லாம் வேண்டிய அவசரம் இல்லை. அதிகாலமே உண்கிறவளுமா இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. ஏன் சாப்பிடுறான்? பலன் கொள்ளும்படி ஏற்ற காலத்தில் உண்கிற தேசமே நீ பாக்கியம் உள்ளது. சாப்பிடுறத பாக்கியம் என்றே சொல்லப்பட்டிருக்குதுங்க. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. நாம் புசியாது இருக்கிறதுனால ஒரு குறையும் இல்லை, புசியாது இருப்பதனால நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது அப்படி சொல்லி பைபிள்ல சொல்லப்படுகிறது. அப்போ புசிக்கிற எதற்காக சொன்னா, நிறைய பேர் ஆஸ்பத்திரியில போய் இருக்கிறதுக்கும் சாகிறதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? பசியினால சாகிறத விட சாப்பிட்டு சாகிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் கிடக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்களாங்க. பார்த்தீங்களா? இது பாரம் தானே. ஏன் வயிறு இருந்தா அந்த வயிற்றுக்கு அளவுக்கு சாப்பிடுங்க, மீறி சாப்பிட்டா தொந்தரவத்தை உண்டாக்கும். அதுவும் கூட பாவம் என்று சொல்லி. இன்னொன்று வெறி அப்படி சொல்லிக்கிறேன், வெறித்தனம். அதாவது உணர்வு என்று சொல்லுவது நல்லது, அந்த உணர்வு கட்டுப்பாடு மீறும் போது வெறித்தனம் வரும். சாதாரண இப்படி சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கல் கனவும் மணல் பாரமுமா, மூடனுடைய கோபம் இவ்விரண்டிலும் பாரமா. கல் கணம் மணல் பாரம், மூடனுடைய கோபம் இவ்விரண்டிலும் பாரமாம் சொன்னா, இந்த கோபப்படாத மனுஷனுக்கு பாக்குறீங்களா, மூக்குக்கு மேல ஒரு கோபம் வருதுங்க அப்படின்வாங்க. நான் கோபம் வந்தா என்ன செய்வேன் தெரியுமா? கோபத்திலேயே பெரும் பேசுறது. ஆனால் அது எவ்வளவு பெரிய பாரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் உலகத்துல ஒரு பழமொழி சொல்ல, அந்த வசனத்துல இல்லை, ஆனா வசனத்துல அந்த சத்தியம் உள்ளடங்கி இருக்கிறது. என்ன தெரியுமா? கடன் பாரம். கடன் பாரம். கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தண்டே சொல்றாங்களே பழமொழி. ஏன் கடன் பாரத்தை சுமக்குறீங்க? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இந்த 45 வருஷ காலத்துல நான் ஏன் கடன் வாங்கினேன்? சாப்பாடு இல்லாம செத்தாலும் சாவனை தவிர நான் போய் என்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலேயோ என்னுடைய மனைவி விஷயத்திலேயோ என்னுடைய விஷயத்திலேயே ஊழியத்தை கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடன் வாங்காதபடி வாழ முடியும். அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும். அன்றன்றுள்ள உன் அப்பத்தை உனக்கு தருவேன், நாளுக்கு தக்க உன் பலன் இருக்கும். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து பலனை அருள்கிறார் அப்படிலாம் சொல்லியிருக்குது. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பாரமான காரியங்கள். இது பாவமான காரியம் சொல்ல முடியாதுங்க. எது? இந்த உத்தியோகம், இந்த தொழில், இந்த ஊழியம், இதெல்லாம் பாவம் என்று சொல்ல முடியும். இதெல்லாம் அவசியம். உலகத்துல சபைக்கும் கூட அவசியம். பொன் பொருள் பணம் இது நமக்கு அவசியம், சபைக்கு அவசியம், சமுதாயத்துக்கு அவசியம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை
சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். நாம இருந்தா தாங்க ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும். நாம இருந்தா தான் குடும்பத்தை நடத்த முடியும், பிள்ளைகளை வளர்க்க முடியும், இனஜன பந்துகளுக்கு உதவியா இருக்க முடியும். நாம நல்லவங்க தான். ஆனால் நாம அவசியம் இல்லாத பாரங்களை ஏன் சுமக்கணும் சொல்லுங்க? இந்த வாரத்தினால ஏதாவது நன்மை இருக்குதா? இந்த வாரத்தோட நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? ஆண்டவர் நீங்க சுமை இல்லாதபடி பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்றார். ஆனா எல்லா காரியத்தையும் சுமந்துட்டு நான் பரலோகத்துக்கு போகலாமா? போறதுக்கு தேவன் அனுமதிப்பாரா? எல்லாவற்றையும் விட்டுட்டு தாங்க ஒரு நாளைக்கு ஆண்டவரத்துல போகணும். நம்ம தனியா போறோம். ஆனா இந்த பாவம், இந்த பாவம் இதெல்லாம் விட்டுட்டு போனோம்னா இந்த உலகமும் நல்லா இருக்கும். பாவம் இல்லாத பாரம் இல்லாத வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. அப்படித்தான் நான் சொல்லுவேன். பாவம் இல்லாத வாழ்க்கை, பாரம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. எப்போ மரணம் வந்தாலும் போய் சேர்ந்துடலாம். மரணத்தை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. ஐயோ நான் போயிட்டா என் பிள்ளைங்க என்னாகும், என் மனைவி என்னாகும், என் பேரன் பேத்தி என்னாகும். ஏன்னா நீங்களே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்களே அந்த கடவுளா இவங்களை பார்க்கறதுக்கு அது மர வச்ச நாயம் தண்ணி ஊற்றுவார். அதெல்லாம் காரியம் நடக்கும். நீங்க உங்க காரியத்தை பார்த்துட்டு போங்க. எந்த மனுஷனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுப்பார். யாரும் தப்ப முடியாது. பாவத்தை தள்ளி விடாம நீங்க வச்சுக்கிடுவீங்களா? எத்தனை நாளைக்கு வச்சுக்கிடுவீங்க? பாரத்தை தள்ளி விடாம எத்தனை நாளைக்கு நீங்க வச்சுக்கிடுவீங்க? ஒரு நாள் அது உங்களை விட்டு போகும்ல. ஆனா இன்றைக்கு நீங்க அதை செய்தீங்கன்னா நல்லா வாழலாம், நல்லா ஜீவிக்கலாம். அதனால கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவே, நம்முடைய திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் வாசித்த இந்த 3 குறிப்புகளில் எங்கள் ஆண்டவர் வாழ்ந்த மனுஷ சரீரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் பார்த்தவர், சந்தித்தவர். அப்பொழுது மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றும் ஆண்டவருக்கு தெரியும். அதே சமயத்தில் அவர் 2000 வருஷ காலமாயிற்று. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பது ஆண்டவருக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் மனுஷருக்கு உள்ளே இருக்கிற அறிந்திருக்கிறபடினால மனுஷரை குறித்து அவருக்கு ஒருவரும் சாட்சி கொடுக்க தேவையில்லை என்ற யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தோம். பாவத்திற்கு சில சமயத்தில் அந்த பாரத்தை நாங்கள் தள்ளி விடுகிறதுல நாங்கள் துணிச்சலாக இருப்போம். ஆனால் சில வேளைகளில் பாரத்தை நாங்கள் தள்ளிவிட துணிச்சல் இல்லாதபடி அது எண்ணங்களை செய்துவிடும். அது தீமை அல்ல. அதை தள்ளிவிட வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு சோதனை இருக்குது ஆண்டவரே. ஆனால் தள்ள வேண்டிய காரியங்களை தள்ளிவிட்டால் தான் நாங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாங்கள் ஓட முடியும். அப்போதான் எங்களுடைய விசுவாசத்தை துவைக்கின ஆண்டவர் அதை முடிக்க பலன் அருள்வார். அதனால நாங்கள் தள்ள முடியவில்லை என்ற நிலைமை வரும் என்று சொன்னார். தள்ள பலன் அருளுகிற ஒரு தேவனை, ரட்சகரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தழுகிறதற்கு வேதத்தில் நிறைய போதனைகள் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே. அதனால எங்களுடைய தொழில், எங்களுடைய உத்தியோகம், எங்களுடைய ஊழியம் எங்களுக்கு பாரமாக இல்லாதபடி காத்துக்கொள்ளும். எங்களுடைய பொன், எங்களுடைய பொருள், எங்களுடைய பணம் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பாரமாகாதபடி காத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, பெருந்திண்டி, லௌகிக வெறி, கவலை இவளினால நாங்கள் பாரமடையாதபடி ஆண்டவரை லகுவான, பாரமற்ற, சந்தோஷகரமான, மகிழ்ச்சிகரமான, விருத்தியான ஒரு வாழ்க்கை செய்ய ஆண்டவரே வசனம் கேட்டங்கள் எல்லாருக்கும் நீ கிருபை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். போன காலத்துல தள்ளாமல் வைத்திருந்த எத்தனை பாரங்கள் எங்களை அழுத்தி இருக்கிறது ஆண்டவரே. பார சுமந்து கழுத்து நோகிறது என்று எங்களை முற்பிதாக்கள் சொன்ன வண்ணமாக சில சமயத்தில் நாங்கள் மனவேதனை அடைந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாரத்தை நீக்குவீர் என்றால் நாங்கள் பாரத்தை நீக்க முயற்சி எடுப்போம் என்றால் ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் இந்த பாரமற்ற நிலைமையில நாங்கள் ஓடலாம், பாரமற்ற நிலைமையில பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வசன கட்டங்கள் எல்லாருக்கும் தந்து நீங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசன கட்டக்கூடிய மக்களை ஆசிரியர் இந்த நாள் முழுதை எங்களை காத்துக்கொள்ளும். ஜெபம் கேட்டுப்படி நம்ம துதிக்கிறோம். பரிணாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடவல்லமே என்னுடைய பிரசனத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.